நிறைந்திருக்கும் சொந்தங்கள், தமிழ் உறவுகள் அனைவருக்கும் கனடா தமிழ் கல்லூரி சார்பிலே இந்த அரங்கை நடத்திருக்கின்ற தமிழ் உறவுகள், சொந்தங்கள், சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற புங்குடுதீவு கலைப்பெருமைகளில் தலைப்பெருமையாக நான் கருதுகின்ற அது உண்மை கூட ஐயா பொன் சுந்தரம் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சார்ந்திருக்கின்ற கனடா தமிழ் கல்லூரி சார்பிலே என்னை பேச அழைத்து இந்த இடத்தை தந்திருக்கின்ற ஆசிரியர் பொன்மதி அவர்களுக்கும் மயூரியின் தந்தைதாய் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழரின் பெருமை மொழியில் மட்டுமல்ல, அவர்களின் கலைகளிலும் இருக்கின்றது. தான் வாழ்ந்த நிலப்பகுதியை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் பாலை என வகுத்து திணைகளாக அமைத்து வாழ்ந்த தமிழன் அங்கு உழைத்து களைத்து வீடு வந்து உணவருந்து விட்டு ஆடிப்பாடி மகிழ்ந்திருந்தான் என சங்க இலக்கியங்கள் வாயிலாக நாங்கள் அறிகிறோம். அந்த வகையில் ஆடற்கலை அங்கு திணைகளிலே உருக்கொண்டு வளர்ந்து வந்திருக்கின்றது. சங்க காலத்திலே இந்த ஆடற்கலைக்கு விரல் என்ற பெயர் இருந்தது. அதை வைத்து அதை ஆடியவர்களுக்கு விரலியர் என்ற பெயர் உருவானது. வழி வழியே வந்த தமிழர்கள் எங்கள் கலைகளையும் மொழியையும் காப்பாற்றி எங்களுடைய கைகளில் தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். நாங்களும் அவற்றை பேணி பாதுகாத்து அடுத்த தலைமுறையிடம் கையளிக்க வேண்டும். அந்த வகையிலே இன்று எமது கல்லூரியிலே தமிழையும் நுண்கலையையும் பயின்று சிறப்பாக தேர்வுகளை எழுதி முடித்த மயூரியின் அரங்கேற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நுண்கலை தேர்வுகளிலே தனது ஆற்றலை, ஆளுமையை செயல்முறை மற்றும் அறிமுறை தேர்வுகளில், ஆங்கிலத்தில் பிராக்டிக்கல் அண்ட் தியரி எக்ஸாம்ஸ் என்று சொல்வார்கள், அவ்வகையான தேர்வுகளை நாங்கள் வைக்கும் பொழுது அந்த தேர்வுகளில் கலந்து கொண்டு அந்த தேர்வில் சிறப்பான மதிப்பெண்களை பெற்று அவர் வெளியேறியிருக்கின்றார். அதேபோல நாங்கள் நடத்துகின்ற தமிழ் வகுப்புகளிலே திறமைச்சித்தி வகுப்பு என்று சொல்லுவோம், கிரெடிட் கோர்ஸ் என்று சொல்லுவோம். அந்த வகுப்புகளிலே 3 கிரெடிட்டை அவர் பெற்று சென்றிருக்கின்றார். நாங்கள் நமது ஆசிரியர் சாந்தினி அவர்கள் கூறிய மாதிரி நாங்கள் தற்பொழுது தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து ஒரு சான்றிதழ் வகுப்பை நடத்தி வருகின்றோம். கடந்த ஜூலை மாதம், இந்த ஆண்டு மே மாதம் அந்த வகுப்புகள் தேர்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த தேர்விலும் அவர் பங்கு பெற்றி அந்த சான்றிதழ் பயிற்சி நிறையை சிறப்பாக எழுதியிருந்தார். ஆனால் அவருக்கு இன்னும் நாங்கள் அந்த மார்க்ஸை கொடுக்கவில்லை. கூடிய விரைவில் அதை நாங்கள் அவருக்கு பெற்றுக் கொடுப்போம். இந்த அரங்கேற்றமானது ஒரு சாதாரண விடயமல்ல. எனக்கு 3 மணிக்கு தான் ஆசை பண்ணிக்க வேண்டும். அந்த அரங்கேற்றமானது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இதற்கு பின்னால் பலருடைய உழைப்பு, தியாகங்கள் இருக்கின்றது. ஆசிரியர், பெற்றோர், உடன்பிறந்தோர் என்று பலரும் தமது உழைப்பையும் நேரத்தையும் மயூரிக்காக செலவழித்திருப்பார்கள். இத்தனை ஆண்டுகளாய் மயூரியை ஆற்றுப்படுத்திய ஆசிரியர் ஒரு அரங்கேற்றம் காணும் ஒரு பெண்ணுக்கு இல்லாட்டி ஒரு ஆடல் நங்கைக்கு இலக்கணம் வகுத்து கூறுவது சிறப்பதிகாரம் என்னவென்றால் 5 வயதிலிருந்து 7 ஆண்டுகள், 5 வயது முதற்கொண்டு 7 ஆண்டுகள் முறையாக பரதநாட்டியத்தை பழக வேண்டும். ஆனால் அந்த 7 ஆண்டுகள் கடந்து 12 ஆண்டுகள் நினைக்கின்றேன். இத்தனை ஆண்டுகளாக அந்த பிள்ளையை வழிநடத்தி பல மேடைகளில் அவரை நெறிப்படுத்தி ஆற்றுப்படுத்திய ஆசிரியர் பொன்மதி அவர்களுக்கு எனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல தந்தை மகற்காற்று உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்பது என்ற குரலுக்கேற்ப தனது மகளை தமிழ் கலை உலகத்தில் தந்த மயூரி சுமந்திரன், உங்கள் 2 பேரையும் நான் வாழ்த்துவதில் மகிழ்கிறேன். மயூரி
இந்த மேடை உங்களுக்கு அரங்கேற்ற மேடையாக மட்டுமல்லாது இனிவரும் காலங்களில் நீங்கள் பல மேடைகளை காண வேண்டும். எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு தமிழ் ஆசிரியராக மன்னிக்க வேண்டும், நுண்கலை ஆசிரியராகவும் தமிழ் ஆசிரியராகவும் பணியாற்றி பல நூறு பிள்ளைகளுக்கு தமிழையும் தமிழ் கலையும் கொடுப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அந்த வகையிலே உங்களுக்கு கனடா தமிழ் கல்லூரி தமிழ் ஆசிரியர்கள் இயக்குனர் அவை உறுப்பினர்கள் சார்பிலே எனது வாழ்த்தை பாராட்டை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.